சும்மா வீடே மணக்க மணக்க ஆம்பூர் ஸ்டைல் சீரக சம்பால குஸ்கா பண்ணுவோமா? வீட்ல காய்கறியே இல்லையா, யோசிக்காம இதை ட்ரை பண்ணுங்க. நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட குறையே இல்லாம இருக்கும். செம்மையா இருந்துச்சு. வாங்க பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்துல ஒரு குழிக்கரண்டி ஆயில் விட்டு 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் இதை போட்டு தாளிச்சிட்டு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து 4 காஷ்மீர் மிளகாய சுடுதண்ணில ஊற வச்சு அதை அரைச்சு பேஸ்ட இதுல சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் தயிரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு 2 சின்ன சைஸ் தக்காளி, கை நிறைய புதினா கொத்தமல்லி போட்டு வதக்குங்க. நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த ஸ்டேஜ்ல 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். அது நல்லா சலசலன்னு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் 2 கப் சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கிறேன். இதோட வாசனை வேற லெவல்ல இருக்குங்க. அது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஃபைனலி ஒரு ½ லெமன் ஜூஸை விட்டு 5 to 6 மினிட் மீடியம் அண்ட் லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு வேக விட்டுருங்க. ரைஸும் தண்ணியும் சமமா வந்ததுக்கு அப்புறம் தம் போட்டுடலாம். தோசைக்கல்ல அடியில வச்சு அது மேல இந்த பாத்திரத்தை வச்சு மூடி போட்டு அதுக்கு மேல கனமான பொருளை மேல வச்சிருங்க. 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் திறந்து பாருங்க, வீடே கம கமன்னு மணக்கும். டேஸ்ட் வேற லெவல். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.